ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் கிறிஸ்பியான செம்மையான ஸ்நாக்ஸுங்க. எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரெட்டு சமோசா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் இந்த கடைகள்லாம் கிடைக்கும்ல, டீ கடைகள்லாம் ஆனியன் சமோசா, அது தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த உப்பும் எண்ணெயும் மாவோட எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சுடு தண்ணி இல்லைங்க, பச்சை தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி சேர்த்துக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிரும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. அதை நல்லா கை வச்சு உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பூரி சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சிட்டு இதே மாதிரி கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவிட்டு ஒரு மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது தாங்க சிம்பிளான ஸ்டஃபிங்கு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கடைகள்லாம் கிடைக்கும்ல ஆனியன் சமோசா, அது இப்படி தான் செய்வாங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் மாவு போட்டு திரட்டிட வேண்டியதான். மாவு எடுத்துகிட்டு இந்த சுற்றி ஊற்றிருக்கோம்ல எண்ணெய், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக மாவோடு அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேய்ச்சிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு மொத்தமாக ஒரு 4 பால்ஸ் கிட்ட வந்துச்சு. நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாகவும் இது பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் திரட்டிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா மாவு டைட்டாக இருக்கணுங்க. அப்போனா தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கட்டை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சமைக்கிறோம்ல அந்த மேலே அதிலே தேய்ச்சிக்கோங்க. நல்லா பெருசாக தேய்க்கணும். அதனால் உங்கள் வீட்டில் எந்த இதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் கீழே மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து முன்னாடி பின்னாடி திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. கையில் நம்ம எடுத்தோம்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக கை தெரியணும். இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக தேய்ச்சிட்டு இது மாதிரி லைட்டாக மட்டும் ஒரு டைம் இல்லை 2 டைம் கிட்ட அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் வெந்திருக்கணும். ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் இல்லைங்க. இப்போ ஓரத்தில் எல்லாத்தையும் சுற்றியும் கட் பண்ணிக்கிறலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வரும். அதனால் ஓரத்தில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி ஒன்றாவும் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாகவும் போட்டு எடுக்கலாம். லைட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி தனித்தனியாக அது பாட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா ஒன்றா சப்பாத்தி மாதிரி போட்டு தேய்ச்சிட்டு ஒன்றா தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதில் மொத்தமாக 4 ஷீட் வரைக்கும் இருக்குது. இதை பாதியாக கட் பண்ண போகிறோம். கரெக்டாக நடுவால் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஈஸியாக சமோசா ஷீட்டு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்து மடித்து போடுற வேண்டிதான். அதுக்கு உள்ளே நம்ம தேய்க்கணும்ல, அதுக்கு ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட மட்டும் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசங்க எடுத்துக்கோங்க. ஒரு கம்மு பதம் மாதிரி இருக்கணுங்க.
பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்மளை கையில் எடுத்து ஒட்டுற மாதிரி பக்குவத்தில். இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துருச்சுல. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று மடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு மேலாப்பில் வந்துட்டு இந்த மாவு வந்து தடவிக்கோங்க. நம்ம மைதா மாவு போட்டு கரைச்சோம்ல, தண்ணி ஊற்றி, அது லைட்டாக தடவிட்டு அப்படியே மடிச்சிருங்க. அப்படியே மடிச்சிட்டா ஈஸியாக சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு கூட மாவு சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டும் மடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரியும் மடிச்சுக்கரலாம். வெளியெல்லாம் வரவே வராது. அப்படி உங்களுக்கு வெளியே வந்துடும் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, மைதா மாவு, அதை வந்துட்டு சுற்றியும் இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டும் கூட மடிச்சுக்கரலாம். பாருங்கள், ஒரு ரைட்டு, அதை அப்படியே திருப்பி இந்த சைடு ஒரு லெஃப்ட்டு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங் உள்ளே வச்சிட வேண்டியதான். ரொம்ப அழுத்தி உள்ளே வைக்காதீங்க. கொஞ்சம் மேலாப்பில் வச்சு மேலே வந்து தெரியாத மாதிரி கை வச்சு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு வைங்க. அதிகமாக மட்டும் வெங்காயம் வைக்காதீங்க. இப்போ அப்படியே மடிச்சிட வேண்டியதான். பார்த்திங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வைக்காதீங்க. மேலாப்பில் மட்டும் அப்புறம் வெந்துடும். உள்ளே வந்துட்டு மாவும் நல்லா வேகணும், வெங்காயமும் வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே கலரில். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 வெங்காயம் இருந்து 1 கப்பு மாவு இருந்தாலே போதுங்க. மைதா மாவு இருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம வீட்டிலே மைதா சமோசா செஞ்சிடலாம். ஆனியன் சமோசா. சமோசா பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா மொறுன்னு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பர் கிறிஸ்பியான வீட்டிலே செய்கிற மாதிரி ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. உங்களோட விருப்பம் தாங்க. இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் வச்சு செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.